தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் கால் வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி பொழுது. இன்றைய சிந்தனைக்கு உட்பட்ட பகுதியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி என்னன்னா, 7வது திருமுறையிலே 30வது திருப்பதிகமாகிய திருக்கருப்பரியலூர் என்ற தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த திருப்பதிகம். தலத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரன் ரொம்ப இருமாப்போட இருந்த நேரமும், இருமாப்பா நம்ம விட்டா கிடையாது அப்படிங்கிற இருமாப்புல இருந்த நேரத்திலே இறைவன் பூத உருக்கொண்டு முன்னாலே தோன்றுகின்றானாம். இவர் இருமாப்போட இருந்ததுனால வந்திருக்கிறது யாருங்கிறதே யோசிக்காம தன்னுடைய வஜ்ராயுதத்தை வைத்து இறைவன் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிறார். அந்த தவறுக்காக வருந்தி இங்கே பூலோகத்திலே வந்து இந்த தலத்திலே இறைவனை வணங்கி தன்னுடைய குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று வணங்கிய தலம் என்பதால் இங்கே இருக்கின்ற இறைவனுக்கு உள்ள திருப்பெயர் என்ன அப்படின்னா, குற்றம் பொறுத்த நாதர். அம்மை பெயர் கோல்வளை நாயகி. இந்த பதிகம் நிறைய இடங்கள்ல கோல்வளை மாதொடு அப்படின்னே சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார். இப்படி பல பெருமை வாய்ந்தது இதற்கு இப்போதைக்கு பேரு தலை ஞாயிறு. இதற்கு இன்னொரு பேரும் உண்டு, மேலைக்காழி அப்படின்னு. அதாவது சீர்காழியில நீங்க எல்லாரும் போயிருக்கும்போது பார்த்திருக்கலாம். கருவறைக்கு மேல உள்ள தளத்திலே சுதை வடிவிலே சுவாமியும் அம்பாளும் அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கிறாப்ல, அதுக்கு மேல சட்டநாதர் இருக்கிறாப்புல இருக்காங்க. அதே மாதிரி அந்த தோற்ற அமைப்பிலே இங்கேயும் ஒரு குன்று மாதிரி ஒரு உயரத்திலே படியேறி சென்று சுவாமி அம்பாளையும் வணங்கலாம். அந்த அமைப்பிலே அமைந்திருப்பதால் அங்கே அது சீர்காழி, இங்கே இது அதற்கு மேற்கு பக்கம் இருப்பதால் இது மேலைக்காழி என்று இது அழைக்கப்படுகிறது. இப்போதைய பெயர் தலை ஞாயிறு. கருப்பரியலூர் என்ற பெயர் முதல் காரணமாக வந்தது என்றால், உயிர்களுக்குள்ள வினைகளை அறுத்து மேலும் அவை பிறவி பெறாமல், அதாவது இன்னொரு கருவிலே சென்று சேராமல் இருப்பதற்கு வழிவகை செய்கின்ற தலம். கருவிலே சென்று சேராமல் பறித்து அன்மக்களை இறைவன் திருவடியிலே சேர்க்கின்றது. அவ்வளவு பெருமை வாய்ந்த தலம் என்பதனால் இது கருப்பரியலூர், திருக்கருப்பரியலூர். இதுல வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுக்கு வரிசையா எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லுகின்றார். ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பதிகத்துல நம்ம பார்த்துக்கோம் இல்லையா, என்ன சொல்லுவாரு, திருமால் பிரம்மா பத்தி பாடுவாரு, சமணர்கள் பௌத்தர்களை பத்தி பாடுவாரு, வரிசையா பாடுவார் இல்லையா. இந்த பதிகத்திலும் இவர் ராவணனை பற்றி மட்டும் குறிக்கவில்லை, ஆனால் மாலயனை பற்றி கூறுகின்றார், புத்தர் சமணர்களை பற்றி கூறுகின்றார். 11வது பாடலிலே அதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைப்பு தருகின்றார். இப்படி ஒரு ஞானசம்பந்த பிள்ளையாரின் பதிக அமைப்பை ஒட்டிய அமைப்பிலே இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இது ஒரு கூடுதலான சிந்தனையாக எனக்கு தோன்றியது. சரி, இந்த முதல் பாடலை பார்ப்போம். சுவாமிய நாம எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு, அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து. எப்ப நம்ம நிமிர்ந்து உட்காருவோம்? நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வரும்போது நிமிர்ந்து உட்காருவோம் இல்லையா. எப்ப நம்பிக்கை வரும்? நம்ம செய்யற செயல் சரியா இருக்கு, நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம், ஒரு தப்பும் பண்ணல, நம்ம மேல யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு இருமாப்பு வரும் தெரியுமா. அந்த நேரத்துல அப்படி நிமிர்ந்து உட்காருவோம். எப்ப குடிஞ்சு அப்படியே கம்மி போவோம். யாராவது குறை கண்டுட்டாங்கன்னா, நம்ம செய்யற செயல் மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்படி குறுகி கீழே இறங்கி கம்மி போய் உட்கார்ந்துருப்போம் இல்லையா. அப்படி உட்காரக்கூடாதுங்காரு. அப்படி உட்கார்றது நல்ல நிலை இல்லை. இறைவனை நீ வணங்கும் பொழுது அப்படி நிமிர்ந்து முதுக நேரா வச்சு, ஏன்னா இருமாந்து இருப்பன்களோ ஈசன் கல்கணத்து எண்ணப்பட்டு, அப்போ கல்கணத்தோட எண்ணப்படும் போது உங்களுக்கு எப்படி ஒரு இருமாப்பு வரணும்.
அதை யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறதுனா என்று நமக்கு நினைவூட்டுகின்றார். அந்த இருமாப்போடு நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி, இந்த கண்களை மூடி தியானம் செய்யும் போது இறைவனை வணங்கலாம் என்று கூறுகின்றார். இறைவன் பெரிய யானையின் உரியை போர்த்தார். இந்த யானை வந்த உடனே உமையம்மை நடுங்க கண்டான் இல்லையா? அப்படி கண்ட பெருமான் கருணையே வடிவானவன். அவன் எங்க எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னா கருப்பரியலூரிலே எழுந்தருளி இருக்கின்றான். அந்த கருப்பரியலூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, மரம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய தளிர் அப்படி தளிர் இருக்கான். அந்த தளிரெல்லாம் அப்படி பறிக்கிறாப்புல இருக்குது, அவ்வளவுதானே இருக்குது. இந்த மாதிரி இருக்கின்ற மாமரங்களின் மேலே குயில்கள் அமர்ந்து பாடுகின்றன. அதை ஒட்டி இருக்கின்ற மலர் சோலையெல்லாம் இருக்கு, அதிலே குயில்கள் எல்லாம் பாட, இந்த பாடலை கேட்டு மயில்கள் எல்லாம் ஆடுதான். இப்படி ஆடக்கூடிய இடம் எதான்? பொகுடி கோயில் என்று அழைக்கின்றார். பொகுடி கோயில் என்பது கோயில் வகைகள் பல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? துங்கானை மாடம் அப்படின்னு ஒரு அமைப்பு திருப்பெண்ணாகடத்துல இருக்கு. அது விமானம் இருக்கு இல்லையா? அந்த விமானத்தை பின்னிருந்து பார்த்தால் ஒரு யானை படுத்திருக்கும் பொழுது அதனுடைய பின்பகுதி எப்படி அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனாலதான் அது துங்கானை மாடம் அப்படின்னு அதுக்கு பேரு, அந்த திருக்கோயிலுக்கு பேரு. மாடக்கோயில், மாடத்திலே, அதாவது உயர்வான இடத்திலே அமைந்திருக்கின்ற கோயில் மாடக்கோயில் அப்படின்னு வரிசையா கோயில்களின் வகைகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதுல ஒரு வகை பொகுடி கோயில். இந்த பொகுடி கோயிலுக்கு எடுத்துக்காட்டுன்னு நீங்க எங்க தேடினாலும் கருப்பரியலூர் மட்டும்தான் காட்டுவோம். கருப்பரியலூர் பொகுடி கோயில் வகையை சார்ந்தது. என்னுடைய சித்தறிவுக்கு எட்டிய வகை இது தவிர வேற எங்கேயும் நான் பொகுடி கோயிலை பற்றி கேள்விப்படவில்லை. இருக்கலாம், எனக்கு தெரியல. அந்த பொகுடி என்ற சொல் முல்லை என்று பொருள் தருகிறது. இது 3 வகையா, 3 4 கூட சொல்லலாம். என்னன்னா, இந்த பொகுடி அப்படிங்கிறது ஒரு வகையான மரம். அந்த மரத்தினால் செய்யப்பட்ட கோயில் என்று ஒரு காலத்துல இங்க மரக்கோயில், கற்றளி தானே நம்ம பொதுவா பாக்குறோம், மரத்தினால் செய்யப்பட்ட கோயில் இருந்திருக்கிறது. எனவே அந்த கோவிலை நினைவு கூறுகின்ற வகையிலே இதை பொகுடி கோயில் என்று அழைக்கின்றனர் அப்படின்னு ஒரு வகையிலே பொருள் சொல்கின்றார்கள். இன்னொரு வகையில என்ன சொல்றாங்கன்னா, இது பொகுடிங்கிறதுக்கு பொருள் முல்லை. இந்த கோயிலுக்கு தல விருட்சம் என்னது? முல்லை. அந்த முல்லை கொடிகளால் சூழப்பட்ட கோயில், எனவே இது பொகுடி கோயில் அப்படின்னு ஒரு வகையில ஒரு சாரார் பொருள் கூறுகின்றார்கள். இன்னொரு வகையான பொருளும் கூறுகின்றார்கள். என்னன்னா, விமானத்தை வச்சுதான் அப்படி கோயில்களுக்கு பேரே வைக்கிறாங்க. அந்த விமானம் வட்ட வடிவமான பீடம் இருக்கு. அந்த பீடத்துக்கு மேல தோடு இருக்கு இல்லையா? அந்த தோடு வச்சா எப்படி ஒரு அலங்காரமான தோடு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தோடு மாதிரி நீங்க இணையத்துல தேடி இந்த விமானத்தோட படத்தை பார்த்தீங்கன்னா மேல ஏதோ ஒரு தோட்டை கொண்டு வச்ச மாதிரிதான் இருக்கு. அழகா ஒரு பார்த்து கூட நம்ம மக்கள் அதுல இருந்து அதே மாடல்ல தோடு செய்யலாம் கூட நினைக்கலாம். அந்த அளவுக்கு தோடு மாதிரி இருக்கு இந்த விமானத்தின் தோற்றம். பீடத்தின் மீது தோடு இருப்பது போல அப்படிப்பட்ட விமானத்தை கொண்டது பொகுடி கோயில் அப்படின்னும் பொருள் கூறுகின்றார்கள். எதுனாலும் சரி, நமக்கெல்லாம் இனிமையை தரவல்ல பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திரு தலம் அது. கொய்து எடுக்கக்கூடிய தளிரான மாமரத்திலே நிறைய தளிர் இருக்கு. இந்த மான் தளிர் எப்படி இருக்கு அப்படிங்கறத குமரகுருபரர் கூறுவாரு. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட வசந்த காலத்துல தானே தளிர் எல்லாம் வைக்கும் மரங்கள்ல. அது என்னன்னு பார்த்தா மாமரத்துல சின்னதா வளர்ந்து நிற்கும். அது சிவந்த நிறத்தோட இருக்குமா. தள்ளி இருந்து பாக்குறது மாமரத்தின் மேல தீப்பிடிச்ச மாதிரி இருக்குமா. இந்த நேரத்துலதான் தென்றல் வரும். வசந்த காலம் இல்லையா, அப்ப தென்றல் வரத்தானே செய்யும். அதுக்கு அழகா எழுதியிருப்பாரு. தென்னன் தமிழின் உடன் பிறந்த சிறு கால் காற்று, சிறு கால் தென்றல், சிறு கால் அரும்ப தீ அரும்பும். அந்த தென்றல் வர நேரத்துல மாமரத்துல தீ அரும்புற மாதிரி தளிர் வரும். அவை கொய்ய தகுந்தனவாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட தளிர்கள் நிறைந்த மாமரங்கள் உள்ள சோலைகள், அதிலே பூக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அதிலே உள்ள குயில் பாட மயிலாட என்று அழகாக இருக்கின்ற
அந்த கொகுடி கோயிலில் இருக்கின்ற எம்மான் பெருமான் இருக்கின்றாரே, அவரை மனசால நினைக்கணும். சும்மா அப்படி வணங்கிட்டு மட்டும் போறதுல நமக்கு எந்த பலனும் இல்லை, அந்த இனிமையும் நம்மால உணர முடியாது. அப்படி மனதால் நினைந்து வணங்குகின்றவர்களுக்கு அவன் இனிமையானவன் என்பதை உணர்த்துவான். ஒரு கையில சாக்லேட்டை கையில வச்சிருக்கோம்னு வைங்களேன், அதை பார்த்து லேசா அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் போயிட்டா அதனுடைய இனிமை நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. அந்த கவரை பிரிச்சு வாயில வச்சு அப்படி அதை ஒரு அனுபவிச்சு, இதுல சொன்ன மாதிரி கண்ணை மூடி உடம்பெல்லாம் வேற எந்த நினப்பும் இல்லாம நேரா வச்சு அதை ரசிச்சு பார்த்தா தானே அதனுடைய இனிமை தெரியும். அதே மாதிரி இறைவனை உடம்பை நேராக வைத்து, முதுகை வளைக்காமல் நேராக வைத்து, கண்களை மூடி, கண்களை ஏன் மூட சொல்றாங்கன்னா, கண்கள் திறந்திருந்ததுன்னா அது எதை பார்க்கிறதோ அதிலே நம் கவனம் சென்றுவிடும். இந்த ஐம்புலன்களும் அந்த வேலையைத்தானே பார்க்கும். ஐவர் கல்வர் இல்லையா? அந்த ஐம்புலன்கள் நம்ம கண்ணுனா அங்கங்க போகும், காதாவது வந்து அடைகின்ற ஓசையைத்தான் கேட்கும். ஆனா கண்ணு எங்க சுத்தி சுத்தி பார்க்கும் இல்லையா? அதுவே அதை கலையும். காது வர்ற ஓசையைத்தான் கேட்கும், பூக்கு வர்ற மனத்தை தான் இது பண்ணும். நம்மளா போயிட்டு போனா வேற, அது வேற. ஆனா கண்ணு நீங்க இருந்த இடத்துலயே அந்த கண்ணு அப்படியே ஒரு சுத்தி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கும். இப்ப கண்ணு எதையாவது பார்த்துட்டு அப்படின்னா பார்த்த உடனே மனசு அது போயிடும் இல்லையா? அப்படித்தானே இது வந்து உலக இயற்கை. நம்ம கண் எதை பார்க்கிறதோ மனது அதை பற்றி சிந்திக்க தொடங்கிவிடும். ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னுல போயிட்டு வைங்களேன், அப்போ நம்ம கவனம் சிதறிவிடும். அதனாலதான் நல்ல இசை கேட்கும் போது நம்ம அறியாம நம்ம என்ன செய்வோம், அதை கண்ண மூடி ரசிப்போம் தெரியுமா? ஏன்னா வேற எதையாவது பார்த்தா இந்த இசை மறந்து போய் அதை நினைக்க போயிடும் நம்ம மனசு. அதனால கண்ணு முடிக்கிறோம். ஏதாவது ஒரு சுவையான பதார்த்தத்தை வாயில பட்ட உடனே கண்ணை மூடி ரசிச்சு சாப்பிடுவோம் தெரியுமா? மற்றதுல கவனம் பெறக்கூடாதுங்கிற மாதிரி. அதைத்தான் இங்க சிம்புளித்து அப்படிங்கிற வார்த்தையாக கூறுகிறது. சிம்மாந்து, சிம்மாந்து என்பது செம்மாந்து என்ற சொல்லின் மறு வடிவம். சிம்மாந்து, சிம்புளித்து, செம்மாந்து இருப்பது, இருமாப்போட நிமிர்ந்து உட்கார்ந்து. சிம்புளித்து, கண்களை குடி, சிந்தையினில் வைத்து உகந்து திறம்பா வண்ணம். இறைவனை நம்முடைய மனசுல வச்சு இதனால மகிழ்ச்சி அடைஞ்சு இதுல இருந்து நீங்காமல் இதுலயே நிக்கணும். மனசு அதுல இருந்து நீங்காத வண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து உமை வெறுவ கண்டானே. யானையின் தோலை விரித்து போர்வையாக போர்த்தவன் உமையம்மை இஞ்ச கண்டு இப்படி செய்தவன். கைமாவின் உரிவை போர்த்தவன். கருப்பரியலூர் பொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மகிழாடும் பொகுடி கோயில். எம்மானை மனத்தினால் இணைந்த போது அவர் நமக்கு இனியவாறே. அவரை நினைந்த நேரத்திலே அவர் எனக்கு இனியவராக இருக்கின்றார். அப்ப அவர் எனக்கு இனியவராக இருக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை என் மனத்தால் நினைக்கணும். அந்த மனத்தால நினைக்கின்ற பொழுது எப்படி இருக்கணும்? இருமாப்போட இருக்கணும். அது பெருமிதம். இறைவனுடைய அடியவன் நான் அப்படிங்கிற பெருமிதம், வேற பெருமிதம் இல்ல. இறைவனுடைய அடியவன் நான், அவருடைய கணங்களும் ஒன்றாக வைத்து எண்ணக்கூடிய பேற்றினை பெற்றவன் நான் அப்படின்னு இருக்கணும். கண்களை மூடி சிம்புளித்து, கண்களை மூடி இருக்கணும். சிந்தையிலே பதிக்க வேண்டும். சித்தத்தை சிவன்பாலே வைத்து, அதுதானே உயர்வான இது. அப்படி சித்தத்திலே இறைவனை வைக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு வைக்க வேண்டும், வைத்து உகந்து. அதுக்கப்புறம் திறம்பா வண்ணம், அதுல இருந்து மாறாம இருக்கணும். எத்தனை மனசுல வைக்கணும், வேற எதையும் நினைக்க கூடாது, இருமாப்போட இருக்கணும், கண்ணை மூடி ரசிக்கணும், சிந்தையில பதிச்சு வைக்கணும், அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுல இருந்து மாறாம இருக்கணும். இத்தனையும் செய்து இறைவனை வழிபட்டோம் என்றால் அவன் நமக்கு இனியவனாக இருப்பான். இறைவன் நினைக்கும் போது எனக்கு அப்படி இனிமையா இல்லையே, இத்தனையும் செய்யலன்னு அர்த்தம். அதனால இத்தனையும் செய்தால் அவனை நினையும் பொழுது அவன் இனிமையானவனாக இருப்பான். இதுதான் இறைவனை வணங்குகின்ற வழி என்று தியான வழிபாட்டை இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இரண்டாவது பாடலிலே இறைவன் என்ன செய்கின்றான் என்றால், நிறைந்த நீற்றினை அணிந்திருக்கின்றான். திருநீர் வெந்நீர் சன்னித்த மேனியனாக நிற்பவன் அவன். அவனை நினைக்கின்றவர்கள் மனத்திலே என்ன செய்கின்றான்னா நிறைந்து காணப்படுகின்றான். சும்மா அப்படி லேசர் ஓரத்துல வச்சிருந்து இறைவனை நினைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம் மனம் முழுக்க அவனுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும்.
இல்ல இதையும் நான் நினைச்சுக்கிறேன், அதை ஒன்னையும் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சுவாமிக்கு கொண்டு கொடுக்கிற மாதிரி இடம் கொடுக்க கூடாது. நம் மனதில நிறைந்த இடம் அவருக்கு தான். அப்படி நிறைந்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறைவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன். காற்றாக இருப்பவன் அவன்தான். தீயாக இருப்பவன், கதிராக இருப்பவன், மதியாக இருப்பவன், சந்திரனாக இருப்பவனும் அவன்தான். இந்த கருப்பரியூரிலே இருக்கின்ற அவன் அழித்தல் தொழிலை செய்கின்றவன். எனவே அவனை கூற்று என்றே கூப்பிடுகின்றார். நம்ம பொதுவா கூற்று அப்படின்னு உடனே யமதர்மனைத்தானே நினைப்போம். ஆனா இங்கே கூற்று என்று இவரை ஏன் அழைக்கின்றார் என்றால், அழித்தல் தொழில், ஐந்தொழில்கள்ல ஒன்று அழித்தல் இல்லையா? அந்த அழித்தல் தொழிலை செய்கின்றவன். எனவே இவன் கூற்று, இவனே கூற்று என்று கூறுகின்றார். கூற்றாக இருப்பவன், கூற்றினை உதைத்தவனும் இவன் தான். யமதர்மனை உதைத்தவன் இவன் தான். திருக்கடவுர் புராணத்தை நினைவு கொள்ள. அப்படி கூற்றுவனை உதைத்தவனும் இவன் தான். கோல் வளையாள் என்று அம்மையை கூப்பிடுகின்றார். வரிசையாக வளையல்களை கைகளிலே அணிந்த உமையம்மையோடு அவர் அமர்ந்திருக்கின்ற இடம் எது? இந்த தொகுடி கோயில். அதனை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றானாம் இறைவன். அவனை மனத்தினால் நினைந்த போது அவன் நமக்கு இனிமையானவனாக ஆகின்றான் என்று 2வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை வாசிக்கிறேன். நீற்றாறு மேனியராய் நினைவார் தம் உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை, தீயானை, கதிரானை, மதியானை, கருப்பரியலூர் புற்றானை கூற்று உதைத்து கோல் வளையாள் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று. இங்கே முதல்ல தியானத்தை பத்தி சொல்லிட்டாரா? இப்ப இதுல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனை வணங்கும் பொழுது நீர் அணிந்து, இறைவன் வெந்நீர் சன்னித்த மேனியன், அவன் வெந்நீர் அணிவது நாம் அவனை கண்டு அது போன்று வெந்நீர் அணிய வேண்டும் என்பதற்காக. ஆக வெந்நீற்றினை அணிந்து அவனை வணங்குங்கள் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகின்ற பாடல் இந்த 2வது பாடல். அடுத்து 3வது பாடலாக என்ன வருகின்றது அப்படின்னா, எப்பெல்லாம் அவரை வணங்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகின்றது. அடுத்தும் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும். ஒரு நேரம் கூட தப்பக்கூடாது. ஒரு நாள்ல நீரிலே மூழ்கி நீராடி பூவை பறிக்கணும். அப்புறம் 3 போதும், காலை பகல் மாலை 3 போதும். பூ கட்டி என்ன செய்யணுமா? இண்டை, அதாவது திருமுடியிலே சூட்டுகின்ற வளையம் போன்ற மாலைக்கு பெயர் இண்டை. அந்த இண்டை கட்டி இறைவனுடைய திருமுடியில வைத்து அவனுடைய திரு அடியில நம் மனதை சேர்க்க வேண்டுமா? எப்படி பாருங்களேன். அப்படி திருமுடிக்கு இண்டையை கொடுத்து விட்டு வணங்குங்கள்னு மொட்டையா சொல்லல. அவன் திருமுடியில அதை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அடுத்து அவன் திருவடியை வணங்குங்கள். அப்படி திருவடியை வணங்குகின்ற அந்தணர்கள்லாம் இங்க கருப்பரியூர்ல இருக்கின்றார்கள். அந்த ஊர்ல என்னெல்லாம் நடக்குதான்? முழவம் அது போன்ற இசைக்கருவிகள் முழங்குகின்றன. அதை கேட்டு ஆடுகின்றார்கள். இத்தனையுமாக நின்றவன் குழகன் இளைஞன். கொகுடி கோயிலே இருக்கின்றவன் எட்டான மூர்த்தியை, இறைவன் அட்டமூர்த்தமாக நின்றவன் இல்லையா? ஐம்பூதங்களாக ஈயமானனாக அப்படின்னு அட்டமூர்த்தம் என்று இறைவனுக்கு கூறுவோமே. அப்படி அட்டமூர்த்தமாக நின்ற அவன் இணைந்த போது அவன் நமக்கு இனியவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். முட்டாமே என்றால் தப்பாமல், ஒரு நாள் கூட நடல் விடாதீங்க. முட்டாமே நாள்தோறும் நீர் மூழ்கி பூப்பறித்து 3 போதும் 3 வேளைகளிலும் கட்டார்ந்த இண்டை கொண்டு அடி சேர்த்தும். இண்டையை அடியில கொண்டு சேர்க்க மாட்டீங்க, இண்டையை முடியிலே சேர்த்து மனதை அடியிலே சேர்த்து என்று பொருள் கொள்ளணும். கட்டார்ந்த இண்டை கொண்டு அடி சேர்த்தும் அங்கனர் தம் கருப்பரியலூர்க்கு கொட்டாட்டு பாட்டாகி. முழவம் கொட்டு, பாட்டு ஆடல், பாட்டு பாடல். பாட்டாகி நின்றானை குழகனை கொகுடி கோயில் எட்டான மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று
இங்கே பூமாலை கொண்டு இறைவனை வணங்க வேண்டும், பூமாலை சாத்தி இறைவனை வணங்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்து 4வது பாடலாக நமக்கு இந்த பதிகத்துல நிறைய புதிய வார்த்தைகளை சொல்லி தருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது ஒரு நூல் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு செய்யுள்களால் அமைந்த நூல் அப்படின்னா அதுக்கு இலக்கணம் கூறுவார்கள் இல்லையா? அப்படி இலக்கணம் கூறுகின்ற பொழுது அதிலே ஒரு உறுப்பு, அதுக்கு வனப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த வனப்பியல்னு ஒண்ணு, ஒரு நூல் இருக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் இருந்தா அதெல்லாம் அந்த நூலுக்கு இருக்கணும். செய்யுளால் அமைந்த நூலுக்கு வனப்பு, அழகுன்னு நம்ம பார்த்த உடனே வனப்புனுடைய அழகுன்னு தோணிச்சு இல்லையா? அதை அழகாக்குவதற்கு அதிலே ஒரு உறுப்பு என்ன அப்படின்னா விருந்து. அதாவது அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைவு அப்படின்னு 8 வகையான உறுப்புகள் இருக்கு வனப்பியல்ல. அதுல ஒண்ணு விருந்து. விருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தமா. ஏற்கனவே வீட்டிலே இருப்பவர்கள் தவிர புதிதாக வருகின்றவர் விருந்தினர். நம்ம எப்பவுமே உபயோகிக்கிற வார்த்தை தான். ஆனா அந்த விருந்துங்கிறதுக்கு புதுமைங்கிற சொல்ல கேட்ட உடனே புதுசா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம எப்பவும் பயன்படுத்தும் வார்த்தை தான். வீட்டிலே இருப்பவர்கள் எப்பொழுதும் இருக்கின்ற பழைய மக்கள், புதிதாக வருபவர்கள் விருந்தினர். எனவே விருந்து என்ற சொல்லுக்கு புதிது என்று பொருள். அந்த புதிது என்பதும் செய்யுளுக்கான ஒரு வனப்பு என்று வனப்பியலிலே ஒரு பகுதியாக, எட்டிலே ஒரு பகுதியாக கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட புதுமை நிறைந்த சொல்மாலைகளை கொண்டு பாடுகின்றார்களாம். அப்படி பாடினால் என்ன நேரும்? வினை போகும். அவர்கள் செய்து வைத்து சேர்த்து வைத்திருந்த வினை மூட்டை இருக்கே அது போகும். அப்புறம் அந்த ஊரோடைய பெருமையை கூறுகின்றார். வேலி தோறும், அந்த வேலிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா வாழை மரங்கள் இருக்கான். வாழை மரங்களுடைய அடி எப்படி இருக்கான்? கரும்பச்சை நிறத்துல இருக்கான். அதுக்கு மேல இருக்கின்ற கனி வகை எப்படி இருக்கான்? செம்மை நிறத்துல இருக்கான். இது நினைச்சு பாருங்களேன், பச்சை நிறத்துல அடிவாழை, மேல சிவந்த கனிகள். அதுவும் எப்படியா? சாதாரண கனி இல்ல, தேனா சொரியிற கனியா. எவ்வளவு இனிமையானதுன்னு நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட செழிப்பான திருக்கருப்பரியலூர்ல யாரு இருக்கா? இறைவன் இருக்காரு. அம்மை இளமையோடு இருக்கின்றாள். அப்படி பல்லோடு, பச்சரிசி பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி முள்ளு மாதிரி இருக்கான் அவளுடைய பல்லு. அப்படி பச்சரிசி பல்லாக இருக்கின்ற அம்மை, கோல் வளை, அடுக்கிய வளையை அணிந்தவள். அவளோடு இந்த கொகுடி கோயில்ல இருக்கின்றானே இறைவன், அவனை நம்ம மனசார நினைச்சு வணங்கினால் அவன் நமக்கு இனிமையானவனாக இருப்பான் என்று கூறுகின்றார். பாடலை வாசிக்கிறேன். திருந்தாய சொல்மாலை கொண்டு ஏத்தி, புதுமையான சொல்மாலைகளால் ஆக்கப்பட்ட நூல்களை கொண்டு ஏத்தி, வினை போக, நம்முடைய வினைகள் எல்லாம் போகும். வேலை தோறும் கருந்தாள வாழை மேல் செங்கனிகள் தேன் செறியும் கருப்பரியலும் குறுந்தாய முள் எயிற்று கோல்வளையாள் அவளோடும் கொகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியனாரே என்று இங்கே நூல்களினால், புதிய புதிய பாடல்களினால் மாலை மாதிரி ஏற்றி, மாலை மாதிரி தொகுத்து இறைவனை வணங்க வேண்டும். முதல்ல தியான முறையில வழிபட வேண்டும். அப்புறம் பூக்கள் இட்டு வணங்க வேண்டும், நாள்தோறும் வணங்க வேண்டும்னு சொன்னாரு. இப்ப இதுல இறைவனை புதிய புதிய பாடல்களின் மூலம் அவனை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலாக அமைந்திருப்பது, இறைவன் எப்படி இருக்கின்றானாம்? அவன் திருமேனியிலே திருநீர் பூசி இருக்கின்றான். அப்படி சீற்றம் கொண்டு வருகின்ற பாம்பினை தன் இடையிலே கச்சு மாதிரி கச்சினை இறுக்கி கட்டி இருக்கின்றான். அவன் இருக்கின்ற இடம் எப்படி இருக்கான்? அப்படி மனம் மிகுந்த பொய்கை மனமா இருக்கு. ஏன்? நிறைய மலர்கள் இருப்பதனால். அந்த பொய்கையில கயல் மீனும் வாழை மீனும் துள்ளி குதிச்சு விளையாடுதான். எப்போ? அவை மகிழ்ச்சியாக இருந்தால் துள்ளி குதித்து விளையாடும். நிறைய நீர் இருந்தால் துள்ளி குதிக்க முடியும். அப்படி குதித்து விளையாடுகின்ற கருப்பொறியலூர் இருக்கே, அதுல
நிறைய கொடிகள் இருக்கு. ஏற்கனவே அது கொடி கோயில் இல்லையா, அப்போ முல்லை கொடியால சூழப்பட்டதுன்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அதே மாதிரினா கொடிகள் நிறைய இருக்கு. இந்த கொடிகளிலே இருக்கின்ற மலர்கள், அதிலே வண்டு இனம் இருக்கே, வண்டுகளும் சரி, தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டினம், ஒரு வண்டினத்துக்கே தேன்னு பேரா, அது ரொம்ப தன்மையாக இருக்கான். அப்படி வண்டுகள், தேன் என்று பெயர் பெற்ற வண்டுகள் இதெல்லாம் அப்படி இசையமைத்து பாடுதான், பண் செய்கின்றதான். பேர்பட்ட மலர்ச்சியும் செயல்பாடுகளும், அதாவது ரொம்ப இங்கே அங்கேயுமா வண்டுகள் பறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம், நினைச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயற்கை எழில் நிறைந்த கொகுடி கோயில், அதிலே இருக்கின்ற இறைவன், அவனை அடியேறு கழலான் அப்படின்னு சொல்லுகின்றார் சுந்தரமுத்து சுவாமிகள். அங்கிருக்கின்ற பெருமானை, கழல் என்பது அணிபவரின் வீரத்தை குறிக்கிறது. வீரக்கழல் என்பது அது யார் வெற்றி பெற்று பெறுகிறார்களோ அவர்கள் காலிலே அணிவது. அந்த கழல் எங்கே ஏறி இருக்கின்றதாம், அந்த கழலே உயர்வானது. ஆனா அந்த கழல் கூட இவன் அடியிலே ஏற வேண்டும். ஏறுதல் என்பது உயர்வு பெறுதல். அந்த கழலுக்கு எப்போ உயர்வு கிடைக்குமா, இவனுடைய திருவடியை சேரும் பொழுதுதான். பொதுவாக ஒரு அரசன் வந்து கழல் அணிந்திருக்கின்றான் அப்படின்னா அவனுக்கு பெருமை. கழல் அணிஞ்சிருக்காரு, அப்போ நிறைய போர்கள்ல வெற்றி பெற்று இருக்காரு அப்படின்னு அவனுக்கு பெருமை. ஆனா இங்க பெருமை இறைவனுக்கு இல்ல, அந்த கழலுக்கு. அவன் அந்த அடியிலே ஏறி பெருமை பெற்ற கழல். அப்படிப்பட்ட பெருமானை நினைந்த போது அவன் எனக்கு இனியவனாக இருப்பான் என்று இங்கே இறைவனை வணங்க வேண்டும் என்ற திருவடியிலே பொருந்தி நாம் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். கொடியேறு திருமேனி பெருமானை, குங்கரவ கச்சையானை, கடி நாரும் பூம்பொய்கை கயல் வாழை குதிகொள்ளும் கருப்பரியலூர்க்கு கொடியேறி வண்டினமும் தன் தேனும் கண் செய்யும் கொகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று 5வது பாடலிலே விளக்கமாக நமக்கு கூறுகின்றார். அடுத்து அங்கிருக்கின்ற மக்கள் எப்படி இருக்கின்றார்களாம் தெரியுமா? இந்த கருப்பரியலூரில் இருக்கின்ற மக்கள் பொய்யே பேசாதவர்கள், வாய்மை மட்டுமே பேசுபவர்கள். அதையே 2 தடவையா சொல்றாரு அப்படின்னா, மறந்து கூட போய் பேசிட மாட்டாங்க. எப்பவும் உங்க வாயில வாய்மைதான் இருக்கும். பேர்பட்ட பெருமை உள்ளவர்கள் அவர்கள். எப்படி இறைவனை வழிபடுகின்றார்களாம்? திருநீறு பூசி இறைவனை போற்றி இசை பாடி பூசனை செய்து வணங்குகின்றார்களாம். அப்ப எத்தனை தகுதி அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லுகிறார் பாருங்களேன். பொய்யே பேசாதவர்கள், வாய்மை மட்டுமே பேசக்கூடியவர்கள், திருநீறு அணிந்தவர்கள், இறைவனை போற்றுபவர்கள், இசை பாடி வணங்குகின்றார்கள், பூசனை செய்து வணங்குகின்றார்கள். இத்தனையும் செய்தது காணாது என்று அவர்களுடைய கைகளினால் யாகங்கள் வேள்விகள் செய்து இறைவனை வணங்குகின்றார்கள். அறையினை வளர்த்து கொண்டே இருக்கின்றார்களாம் அந்த அந்தணர்கள். அவர்கள் இருக்கின்ற இந்த கருப்பரியூர் எப்படிப்பட்டது? கொய்யுலா மலர்ச்சோலை, கொய்யக்கூடிய மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்டு, அந்த சோலைகளிலே என்ன இருக்கு? குயில் கூவது, மயில் ஆளும். அந்த கொகுடி கோயில்ல இருக்கின்ற தலைவனை என் மனசால நினைந்தா அவன் எனக்கு இனியவன். என்னுடைய கடமை அவனை நினைக்க வேண்டியது. அப்ப அவனுடைய இனிமை எனக்கு புலனாகும் என்று கூறுகின்றார். இங்கே வழிபடுகின்ற முறையெல்லாம் மற்ற நேரத்துல சொன்னாரு. நிமிர்ந்து உட்காரு, கண்ணை மூடு, பூ பறித்து போடு அப்படிலாம் சொன்னாரு. இதுல என்ன சொல்றாரு? எடுத்து அடைக்கு போயிட்டார். அறநெறியில நின்று வழிபடுங்கள் அப்படின்னு கூறுகின்றார். பொய்யே சொல்லாமல் வாய்மை மட்டுமே பேசி அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுகின்றார். ஆக நீங்க ஊர்லாம்பட்ட பொய்ய சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஏமாத்தி பிழைத்து விட்டு அப்புறம் இங்க வந்து திருநீர் பூசி இறைவனை ஏற்றி வழிபட்டா அதுல பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் தெளிவாக வேற எந்த மாசும் இல்லாம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகின்ற வண்ணம் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்துல சேக்கிழார் சுவாமிகள் திருக்கூட்ட சிறப்புல சொல்லுவார் தெரியுமா?
பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு. அடியார் பெருமக்கள் எப்படி இருக்கின்றார்கள்னா, திருநீரு புனிதமானது. அவங்க நெற்றியில திருநீர் இருக்கு. அந்த பூசி இருக்கிற திருநீர் மாதிரி அவங்களுடைய உள்ளமும் புனிதமானது. ஆக நம்மை புனிதமாக வைத்துக்கொண்டு, அது எப்போ இந்த பொய்யே பேசாத நேரம், வாய்மை மட்டுமே பேசுகின்ற பொழுது நாம் புனிதராக இருக்கும் இல்லையா? எனவே அந்த அடியார் கூட்டத்திலே சேர வேண்டும் என்றால் இப்படி பூசும் நீரு போல உள்ளும் புனிதராக இருந்து நீரு பூசி இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு கூறுகின்றது. பாடலை வாசிக்கிறேன். 6வது பாடல். பொய்யாத வாய்மையால் கொடி பூசி போற்றி இசைத்து பூசை செய்து கையினால் எரி ஓம்பி மறை வளர்க்கும் அந்தணர் தம் கருப்பரியலூர் கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மகிழாலும் கொகுடிக்கோயில் ஐயனை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று 6வது பாடல் நமக்கு விளக்கமாக தருகின்றது. அடுத்து 7வது பாடல். இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை கூறுகின்றது. பொதுவா நிறைவுல பதிக பலன் கூறுவார். ஆனா இங்க பதிகத்தின் பலன் இல்லை. இது இப்படியெல்லாம் வழிபாடு நடத்தினால் எப்படியெல்லாம் சிம்மாந்து சிம்புளித்து நிமிந்து அமர்ந்து வேற சிந்தை திறம்பா வண்ணம் வேற எங்கேயும் சிந்தை போகாம கண்களை மூடி இறைவனை போற்றி வணங்கி நீரு பூசி இறைவனை வணங்கினால் என்ன கிடைக்குங்கிறத சொல்லுகின்றார். இறைவன் எப்படி இருக்கின்றானா, மனம் மிகுந்த பூந்தடம் பொய்கையெல்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல எருமை மாடு படுத்து கிடக்குதான், கண் படுக்கின்றதான். அது வேண்டிய அளவு உணவு உண்டாச்சு, அடுத்தாக்குல ஓய்வு எடுக்கின்றது. அப்படிப்பட்ட கருப்பரியலூர்ல அம்மை எப்படி இருக்கின்றாளாம், ஒரு கொடி மாதிரி, பூக்கள் நிறைந்த கொடி மாதிரி நுட்பமான வளைந்த இடையை உடையவளாக, வரிசையான வளையல்களை அணிந்தவளாக இருக்கின்றார். அந்த கொகுடி கோயில்ல இருக்கின்ற இறைவனை மனத்தினால நினைச்சா அவர் எனக்கு இனியவர். அவரை நினைத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, துன்பத்தை தரக்கூடிய நோய், எந்த நோயும் நமக்கு துன்பம் தான் இல்லையா? இதுல வேற ஒரு நோய் வந்ததுன்னா அதுக்கு அடுத்தாக்குல 4-5 நோயை சேர்த்து கூட்டிட்டு வரும். அப்போ அப்படியே வரிசையா வந்துட்டே தான் இருக்கும். அப்படி துன்பத்தை தரக்கூடிய நோய் ஒண்ணு கூட இல்லாம அது இருக்கிற வரைக்கும் அத்தனையும் நீக்கிருமா. நோய் மட்டும் நீக்காது. நோய் உடலுக்கு வருகின்ற உபாதை, நம் உள்ளத்திற்கு நம் உயிருக்கு வருகின்ற உபாதை என்னது? நாம் செய்த தீவினை பயன்கள், அவற்றையும் தீர்த்து ஒழித்து விடும். ஆக வினைப்பயன்கள் எல்லாம் நம்மை அண்டி நமக்கு துன்பம் தராத வண்ணம் இது இந்த பிறவிக்கு எடுத்து வைக்கிறத உடல் ஊழாய் கழியும். அதெல்லாம் அனுபவிக்கத்தான் செய்வோம். ஆனாலும் அந்த அனுபவிக்கின்ற நேரத்திலே நாம் துன்பம் இல்லாத பெறாத வண்ணம் நம்மை பார்த்துக்கொள்ளும் இறைவனின் திருவருள். இப்படி நமக்கு துன்பம் தரக்கூடிய, உடலுக்கு துன்பம் தரக்கூடிய நோயும் உயிருக்கு துன்பம் தரக்கூடிய தீவினை பயன்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடியது இறைவனுடைய திருவருள். அவனை வழிபாட்டின் பலன் இது என்று நமக்கு கூறுகின்றார். வரிசையை இதச்சையும் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீ செய்தன்னா இது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. செடிக்குள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்து ஒழிய சிந்தை செய்மின் கடிகொள் தடமண்டி மேதி எருமை மாடு கண்படுக்கும் கருப்பரியலூர் கொடிகொள் நுண்ணிடையாள் கோல்வளையாள் அவளோடும் கொகுடிக்கோயில் அடிகளை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று அருமையாக பலனை கூறி நம்மை அங்கு கட்டி போடுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இதுவும் பலனை முதலிலே சொல்லக்கூடிய பாடலாக அமைந்திருக்கின்றது. நாம அந்த பலன் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ளும். அப்படின்னா, அழிக்கவே முடியாதுப்பா வல்வினைகள். உண்மைதான். நம்ம சித்தாந்த கருத்துல என்னது, வினைகள் எல்லாம் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்த கருத்து. ஆனா அந்த வினைகளை அனுபவிக்கும் போது வருகின்ற வலிகளை நாம் உணராத வண்ணம், அப்ப அது என்ன, அந்த வினைகளுடைய வலிமையை இறைவன் தகர்த்து விடுகின்றான் இல்லையா? அப்போ யாராலையும் அழிக்க முடியாதுன்னு நினைச்ச வல்வினைகள் எல்லாம் தகர்ந்து போகின்ற வண்ணம் ஆடி ஆடி இறைவனை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரே ஒரு நாள் பாடி ஆடினா காணாது, பல நாட்களுக்கும் தன்னை மறந்த நிலையிலே இறைவனை வணங்க வேண்டும்.
என்று கூறுகின்றார். அப்பேற்பட்ட இறைவன் எப்படி, அருளக்கூடிய இறைவன் எப்படி இருக்கின்றான் என்றால், அவன் கழுத்திலே கரையோடு, அந்த ஆலகால விஷத்தின் கரையோடு இருக்கின்றான். 8 தோள்களோடு இருக்கின்றான். 3 கண்களோடும் இருக்கின்ற அவன் அங்கே குறைவில்லாமல் வாழ்கின்ற அந்தணர்கள். அவர்கள் ஏன் குறைவில்லாமல் இருக்கின்றார்கள்? செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் தப்பாமல் செய்து வருவதால் குறைவே அவர்களுக்கு இல்லை. வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கின்ற நாவை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஏவல்களை எல்லாம் செய்துகிட்டே இருக்காங்க. அதாவது அங்க ஒரு எல்லா வேலையும் முடிச்சு வச்சு இது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நிலைமையே இல்லையா. அப்படியே வேள்விகள் நடத்தி கொண்டே இருக்கிறதுனால வேலை இருந்துகிட்டே இருக்கும், குற்றேவல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஊரிலே இருக்கும் குகுடி கோயிலிலே இருக்கின்ற இறைவனை மனைத்தால் நினைந்தவர்களுக்கு அவன் இனிமையானவனாக இருப்பான் என்று இந்த 8வது பாடல் கூறுகின்றது. பறையாத வல்வினைகள் பறைதல் நீங்குதல், இல்லாமல் போதல். பறையாத வல்வினைகள் பறைந்து ஒழிய பன்னாளும், அதை முதல்ல அடிக்கோடிட்டு ஞாபகம் வச்சுக்கூடாது. பல நாட்கள் பன்னாளும் பாடி ஆடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் உட்கண்ணன் கருப்பரியலூர் குறையாத மறைநாவர் குற்றேவல் ஒழியாத கொகுடி கோயில் குறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று பல நாளும் வணங்க வேண்டும். ஏற்கனவே தப்பாமல் முட்டாமல் வணங்க வேண்டும்னு சொல்லிட்டாரு. முப்போதும் வணங்கணும்னு சொல்லிட்டாரு. இது பல நாளும் வணங்கணும்னு சொல்லிட்டாரு. எப்படி வணங்கணுமா? பாடி ஆடி வணங்கணும். சும்மா பாடி ஆடுறதுங்கிறது இல்ல, தன்னை மறந்த நிலையிலே இறைவனின் புகழை பாடும் பொழுது நம்மை மறந்த அந்த ஆட்டம், அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்து 9வது பாடலாக அமைந்திருப்பது, இங்கே திருமாலை பற்றியும் பிரம்மனை பற்றி அவர்கள் இருவரும் அடிமுடியும் காணாத தன்மையை இந்த பாடலிலே நினைவு கூறுகின்றார். சங்கினை கையிலே ஏந்தி இருக்கின்ற திருமாலும் சரி, தாமரை மேல் இருக்கின்ற பிரம்மனும் சரி, உன்னை தேடி அவர்கள் காணாமல் தவித்தார்கள். நீ உன்னுடைய திருடியிலே கங்கையை அணிந்திருக்கின்றார். அடுத்து விடையிலே ஏறி எல்லாருக்கும் அருள் புரிகின்றார். இங்கே கருப்பரியலூரிலே என்ன எப்படி இருக்கின்றதான் பொழில்கள் அப்படின்னா, தேனெல்லாம் நிறைஞ்சிருக்கான். அப்ப அவ்வளவு பூக்கள் இருக்கும். தேன்கள் நிறைந்த பூக்களை உடைய பொழிலல் அந்த சோலை. அதுல அந்த சோலை என்ன செய்யுதுன்னா கனிகளை உதிர்த்து தள்ளுதான். அப்ப எவ்வளவு செழிப்பு இருந்ததுன்னா கனிகள் கீழே உதிரும்னு பாருங்கள். இப்போ கனிகள் நிறைய இருந்ததுன்னா முடிஞ்ச அளவு எல்லாரும் பறிச்சிருவாங்க. அப்படி பறித்தது போக விடப்பட்ட கனிகளே நிறைய இருக்க போய் அது உதிர்ந்து கிடக்கின்றனவா. அப்படிப்பட்ட செழிப்பு வாய்ந்த அந்த ஊரிலே இருக்கின்ற கொகுடி கோயிலிலே இருக்கின்ற தலைவன் அவனை மனத்தால் நினைந்து வணங்கினோம் என்றால் அவன் நமக்கு இனியவனாக இருப்பான் என்று கூறுகின்றார். இதுல என்ன அப்படின்னா, பெருசா திருமால் பிரம்மன்னு நீங்க அவர்கள் பெற்ற பதமுக்தியை நினைந்து பாராட்டுகின்றீர்களே, போற்றுகின்றீர்களே, அவங்களுக்கு கூட இறைவன் அரியவன். நமக்கு எளியவனாக நமக்கு இனியவனாக இருப்பான். எப்போ நாளெல்லாம் சொன்னார் இல்லையா, செம்மாந்து செம்புளித்து அப்படின்னு திறம்பா வண்ணம் தப்பாமல் பல நாளும் அப்படின்னு வரிசையா சொன்னார்ல, அதெல்லாம் பின்பற்றினால் அவன் நமக்கு இனியனாக இருப்பான் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். சங்கேந்து கையானும், சங்கினை கையில ஏந்தி இருக்கின்ற திருமாலும், தாமரையின் மேலானும் தன்மை காணா கங்கார்ந்த வார்சடைகள் உடையானை விடையானை கருப்பரியலூர் கொங்கார்ந்த பொழில் சோலை சூழ் கனிகள் பல உதிர்க்கும் கொகுடி கோயில் எம் கோனை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே என்று இறைவனை நமக்கு இனியவன் எப்போ பல நாளும் வணங்குங்கள், பாடி ஆடி வணங்குங்கள் என்று வரிசையாக கூறிக்கொண்டே சென்றதை இங்கே தொகுத்து நமக்கு கூறுகின்றார். அடுத்து 10வது பாடல் பார்த்தோம் என்றால், இதிலே சமணர்களும் பௌத்தர்களும் பற்றிய குறிப்பு வருகின்றன. அவங்க 2 பேர் எப்படின்னா, மிகவும் கருத்து காணப்படும் சமணர்களும் சரி சாக்கியர்களும் சரி புறம் கூறிக்கொண்டே திரிகின்றார்களாம். புறம் கூறுதல்ங்கிறது எப்போ நிச்சயமா நல்லதா இருக்காது, தீயவையாத்தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருந்து யாரையாவது பத்தி பேசணும்னா அவங்க பக்கத்துல இருந்து நம்ம பேசினா நிச்சயம் இதை சொல்ல மாட்டோம்.
அவங்கள பற்றி தீமையான நம்முடைய எண்ணங்களை, அவங்க இப்படித்தான் செய்வாங்க, இப்படிலாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிலாங்கிறத அவங்க பக்கத்துல சொல்லவே மாட்டோம். அவங்கள விட்டு தள்ளி போய் சொல்றதுதான் புறம் கூறுதல். அப்ப நிச்சயமா அது தீயவையாகத்தான் இருக்கும், நம்மளால ஒத்துக்கிட முடியாததான் இருக்கும். இவர்கள் இருவரும் பெருமானை பற்றி புறம் கூறிக்கொண்டே இருக்கின்றார்களாம். ஏன்னா அவர்களுடைய கொள்கை சைவம் கூறுகின்ற கொள்கைகளுக்கு மாறானது. அவர்கள் இப்படி தப்பான கொள்கையோட இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு வெளியில மத்தவங்க கிட்ட புறம் பேசிக்கொண்டே திரிகின்றார்கள். யாரை பத்தி? எண்டோள் வீசி நின்று ஆடுகின்ற எம்பிரானை பற்றி அவர்கள் புறம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்க அந்த ஊர் எப்படி இருக்கான், பண், அதாவது ஒரு பாடல்னு இருக்குன்னு வைங்களேன், அதனுடைய அடிப்படை என்னது? சுதி. சுதி இருந்தா தான் இசை இருக்கும். அப்படி அந்த சுதியோடு இசையோடு வண்டுகளும் சரி மனிதர்களும் சரி புரண்டு கொண்டே பல நாட்களும் இடைவெளி இல்லாமல் பல நாட்களும் இறைவனை எண்ணி வணங்கி பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது காதுக்கு இனிமை, கருத்துக்கு இனிமை. அங்க இருக்கின்ற கண்களுக்கு இனிமை எது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கின்ற கமுகன் சோலை இருக்க, அது கண்களுக்கு இனிமையாக இருக்கான். பூஞ்சோலையும் கமுகும் இருக்க, இவையெல்லாம் கண்களுக்கு இனிமையாக இருக்கான். ஆக காதுக்கு இனிமை இருக்கு, மனதுக்கு இனிமை இருக்கு, கண்களுக்கும் இனிமை இருக்கு. இது இத்தனை இனிமை இருக்கும்போது களிப்பு வராம இருக்குமா என்ன? அந்த களிப்பையும் இங்கே நினைவூட்டுகின்றார். பண் தாழ் இன்னிசை முரல. தாழ் என்றால் அதனுடைய அடிநிலை, ஆதாரம். பண்ணுக்கு ஆதாரம் எது? இன்னிசை, சுதி. அவை முரல பன்னாளும் பாவித்து பாடி ஆடி கண்டார்த்தம் கண் குளிரும் களி கமுகம் பூஞ்சோலை கருப்பரியலோர். கமுகம் பாக்குமரம். குண்டாடும் சமணரும் சக்கியரும் புறம் போரும் தொகுடி கோயில் எந்தோள் எம்பெருமானை. இவங்க யார புறங்கூறுகின்றார்கள்? எந்தோள் எம்பெருமானை புறங்கூறுகின்றார்கள். அவன் எழுந்தருளி இருக்கின்ற இடம் தொகுடி கோயில். குண்டாடும் சமணரும் சக்கியரும் புறம் கூறும் தொகுடி கோயில் எந்தோள் எம்பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாறே, அவர் நமக்கு இனிமையானவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றார். பேர்பட்ட பெருமை உடையவன், அவனை வணங்குதல் நம்முடைய கடமை என்பதும் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அடுத்து 11வது பாடலா அதிக பலன் சொல்லுகின்ற பாடல். பொதுவாக கோயிலின் சிறப்பு, இறைவனின் அதில் எழுந்தொழிக்கின்ற இறைவனின் சிறப்பு இதெல்லாம் சொல்லி கடைசி வரியில பலன் சொல்லுவார். ஆனா இங்க அது முதலே சொல்லியிருப்பாரு, கலை மலிந்த தென்புலவர் என்று கூறுகின்றார். அங்கே இருக்கின்ற புலவர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க கல்வி வளத்திலே பெருமை மிக்கவர்களாக, கற்று தேர்ந்தவர்களாக, புலவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி கற்றவர்களுடைய இடர்களை எல்லாம் தீர்க்கின்ற கருப்பரியலோ என்று கூறுகின்றார். எப்படி தீர்க்கப்படுகின்றது அவர்களுடைய இடர்கள் எல்லாம் என்றால், புதிய பாடல்களை பாடி இறைவனை வணங்குகின்றார்கள். நாள்தோறும் வணங்குகின்றார்கள், தப்பாமல் வணங்குகின்றார்கள், சிம்மாந்து சிம்புளித்து வணங்குகின்றார்கள், கற்று வணங்குகின்றார்கள் என்று ஆடிப்பாடி வணங்குகின்றார்கள். எனவே அவர்களுடைய இடர்களை எல்லாம் இந்த கருப்பரியலூர் தீர்த்து விடுகின்றது என்று கூறுகின்றார். அடுத்து புலை மலிந்த போர் சென்று மட்டு பொழுகும் பூஞ்சோலை பொகுடி கோயில். புலைகள் நிறைந்த தென்னை மரம், அதிலே அப்படி மட்டையிலிருந்து ஒழுகுகின்ற தேன் ஒழுகுகின்ற பூஞ்சோலை எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற பொகுடி கோயில். இலை மலிந்த மழுவானை, இலைகள் மூவிலை சூலம் இல்லையா, அதை கையில ஏந்தி இருக்கின்றவன், மழுவினை ஏந்தி இருக்கின்றவன், அவனுக்கு என்ன செய்யணுமா? மனத்தினால் அன்பு செய்து, மனத்தால் அவனுக்கு அன்பு செய்து இன்பம் எய்தி, இந்த அன்பு செய்வதன் மூலம் இன்பத்தினை எய்தி மலிந்த தோள் ஊரன், வலிமை வாய்ந்த மலை போன்ற தோள்களை உடைய நம்பியாரூரனாகிய நான் மனப்பகை அப்பன் உரைத்த வண்டமிழ்களே. இந்த வண்டமிழ்களை பாடினாலே போதும், அதுவே உங்களுக்கு துன்பங்களை எல்லாம் நீக்கிவிடும் என்று
முதலிலே பலனை கூறி, இந்த வண்டமிழ்களுக்கான பலனை முதல் வரியிலேயே கூறி, இந்த புலம் பதிகத்துக்குமான பலனாக அது அமைந்திருக்கின்றது. இது சொன்னா மட்டுமே போதும், வேற வேண்டாம் என்று இதை கற்றற்கு உரியவர் யாரு? இங்க கருப்பொறியிலூரை வணங்கி தங்கள் இடர் தீர்க்க வேண்டும் என்று வணங்குகின்றவர்கள் இதை கற்பதற்கு உரியவர்கள். அப்படி கற்பதற்கு உரியவர்கள் இப்படி அவருடைய இடர்கள் எல்லாம் தீர்ந்து போகும். எதனால்? கருப்பொறியிலூரில் இருக்கின்ற பெருமானின் திருவருளால் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. கலை மலிந்த தென்புலவர் கற்றோர் தம் இடர் தீர்க்கும் கருப்பறியலூர் குலை மலிந்த கோள் தெங்கு மட்டு ஒழுகும் புஞ்சோலை தொகுடிக்கோயில் இலை மலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பமெய்தி மலை மலிந்த தோள் ஊரன் வனப்பகையன் அப்பன் உரைத்த பண் தமிழ்களே என்று 11வது பாடல் நிறைவு செய்கின்றார். என்ற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்தபடி சிம்மாந்து சிம்பொழுத்து திறம்பாத வண்ணம் அலர்மாலைகள் ஏற்றி இண்டை கட்டி அவன் திருவடி சேர்த்து திருவடி வணங்கி மனத்திலே திருவடியிலே மனத்தை பதித்து ஆடி ஆடி பன்னாலும் தப்பாமல் முப்போதும் இறைவனை தியானம் செய்து வணங்கி அவன் தருகின்ற இன்பத்தை நாமும் பெற்று உள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.